கார்த்தியும் பொன்னியும் வந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து பொன்னியை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுட்ருக்காரு. அவங்க வளர்ந்த விதம், அவங்க வந்து எங்கே பிறந்தாங்க, அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டுட்ருக்காரு. பொன்னியும் அது எல்லாம் சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வராரு நம்ம சக்தி, பொன்னியும் கூப்பிட்றாரு. ஆனால் வந்து சக்தி கிட்ட பொன்னி வந்து எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறதால சக்தி வந்து என்ன இது இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கா, வரவே மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு சக்தி வந்து, ஏன் பொன்னி நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன் எதுவுமே கேட்கலையா உனக்கு அப்படின்றாரு. இல்லைங்க, இது வந்து என்ன நடந்தது தெரியுமா, என்ன நடந்தது, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கியா, அவனுக்கு தான் வேலை விட்டு எதுவுமே கிடையாது, என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அவர் எவ்வளோ அழகாக கேட்டுட்ருக்கா தெரியுமா எல்லாத்தையுமே, நான் நம்ம ஊர் எல்லாத்தையும் பற்றி கேட்டுட்டு இருந்தாருங்க, அவ்வளோ ஆர்வமாக கேட்குறாரு, நினச்சி கூட பார்க்க முடியலங்க. நீங்கள் தானே சொன்னீங்க அவள் வெளிநாட்டில் வந்து இருந்தாலும் சொல்லிட்டு இந்த அளவு வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குமா ஒரு மனுஷனுக்கு, எனக்கே ஒன்றும் புரியலங்க. ரொம்ப முக்கியம் இவன் பேசுகிறது விருப்பம் அப்படின்னு ஏங்க உங்களுக்கு புரியாதுங்க, நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பிறந்தது வளர்ந்தது எல்லாத்தையும் ஒருத்தவங்க கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் பேசும்போது நம்மளுக்கும் பழைய நினைவு வரும் தெரியுமா, அதெல்லாம் எங்கே நீங்கள் இது வரைக்கும் கேட்டது இல்லைல்ல, அதான் உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஆமாம் கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து என்ன பொண்ணி எனக்கு தேவையானதை எடுத்து வைக்கலாம், ஐயோ மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. டவல் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. வர பொண்ணி நீ அவங்க கூட சேர்ந்து அவனை மாதிரி நீயும் இப்படி ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, பின்ன என்ன, அவனுக்கு தான் வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பான், அவங்க கூட பேசிட்டேன்னா உனக்கு வேலையே ஆகாது, வேலையை பாருப்போ அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து பொன்னிக்கு என்ன பண்ணுறாங்க, பாடுறதுக்காக வந்து ஆஃபர் வருது. அந்த டைமில் கரெக்டாக பொன்னி வந்து எப்படி அத்தைக்கிட்ட கேட்காம அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து நம்ம ஜெயா சொல்கிறாங்க, இல்லை அவள் பாட வருவா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க வந்து பொன்னி. உடனே வந்து எல்லாக்கிட்டையுமே வந்து அத்தையே சொல்லிட்டாங்களே நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சரி நீங்கள் பாட்டெலாம் பாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு. உடனே வந்து பவானி சொல்கிறாங்க, ஆமாம் ரொம்ப நல்லா பாடுவா பொன்னி, அவள் பாட்டெலாம் கேட்டிங்கன்னா அப்படியே மெய்மருந்து போடிங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, பொன்னி எனக்காக ஒரு பாட்டு பாருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னோடனே, எப்படிங்க இப்போ பாட முடியும் அப்படின்றாங்க. இல்லை பொன்னி ப்ளீஸ் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாரு. உடனே வந்து சரி பொன்னி இவ்வளோ ஆசைப்பட்றான்ல கார்த்திக் இப்போ தானே வீட்டுக்கு வந்தா, அவனுக்காக ஒரே ஒரு பாட்டு பாட அப்படின்னோடனே உடனே சக்தி வந்து வராரு. வந்தோடனே பொன்னி வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அப்போ சக்தி வந்து அப்படியே பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. உடனே எல்லாருமே கிளாப் பண்ண ரொம்ப நல்லா பாடின பொன்னி அப்படின்னோடனே, இங்கே பாரு சக்தி உனக்காக பொண்ணு எவ்வளோ சூப்பராக பாடுக்கு, ஆமாம் அப்படியே மெய் மறந்து போயிட்டேன், என்ன வாய்ஸு, ஐயோ சான்ஸே இல்லை, இவ்வளோ சூப்பராக இருக்குது அவங்க வாய்ஸ் அப்படின்னோடனே அப்படியே வந்து பாராட்டே போகிறாரு. என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல இந்த வாய்ஸை பார்த்துட்டு, அப்படியே வந்து நானே மயங்கி போயிட்டேன். உண்மையிலேயே பொண்ணு உங்ககிட்ட நிறைய விஷயம் இருக்குது, சமையல் சூப்பராக பண்ணுறீங்க, பாட்டு சூப்பராக பாடுறீங்க, அவ்வளோ ஹோம்லியாக இருக்கீங்க, உண்மையிலே சொல்கிறேனே உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப வந்து சக்தி வந்து பெருமை பண்ணோம், சக்தி உண்மையிலே லக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்து சக்தி கோவமாக வருது. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பொன்னியை கூப்பிட்றாரு. பொன்னி வந்து உள்ளே துணி மடிச்சிட்ருக்காங்க. என்ன கார்த்தி அப்படின்னோடனே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பொன்னி அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னவா அப்படின்னு சொல்லி சக்தி சொன்னேன், இல்லை கார்த்தி கூப்பிட்றாரு, என்ன விஷயம் நான் கேட்டு வரேன், இவன் எதுக்கு தேவையில்லாமல் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி சக்தி வெளியே வராரு. பார்த்தா வந்து பொன்னிக்கிட்ட வந்து கார்த்தி வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. இந்த கிஃப்ட் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எனக்கா இந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை நீங்கள் ரொம்ப சூப்பராக பாடினீங்க, அது மட்டும் கிடையாது எனக்கு ரொம்ப நல்லா சமைச்சு போட்டிங்க, அதுக்காக தான் இந்த கிஃப்டெல்லாம் ஒன்றும் வேணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, நீங்கள் வாங்கி தான் அவனுக்கு ப்ளீஸுங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு பொன்னி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தர்ம சங்கடமாக யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்து சக்திக்கு சம கோவமாக இருக்கும். அப்படி பார்த்து டென்ஷனாக